ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்குமென்று நாம பார்ப்போம். 12 மே 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். திதி தசமி பகல் 2:52 மணி வரை, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் பூரட்டாதி இரவு 1:17 மணி வரை, பிறகு உத்திரட்டாதி. யோகம் வைத்ருதி இரவு 11:19 மணி வரை, அதன்பின் விஷ்கம்பம். கரணம் பத்திரை பகல் 2:52 மணி வரை, பிறகு பவம் இரவு 2:17 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால உங்க ராசிநாதனோட முழு ஆசியும் கிடைக்க போற நாளுங்க. எதையும் ரொம்ப தைரியமா எதிர்கொள்வீங்க. ரொம்ப நாளா மனசுல இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். உங்களோட கனிவான பேச்சால வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப இயல்பா வேலை நடக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். உங்களோட திறமைகளை வெளியில காட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் பல மடங்கு பெருகும். புதுசா ஆர்டர்கள் குவியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு இன்னைக்கு பலன் உண்டு. பணவரவு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா அமையப் போகுதுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ரொம்ப சரியா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு கைமேல் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அதை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப நிம்மதியான நாளா விடிஞ்சிருக்குங்க. இத்தனை நாளா இருந்த மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். தடைபட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ண யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அமைதி திரும்பும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குலதெய்வம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது நல்லது. யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை தவிர்த்திடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி வரலாம். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதுசா முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை முழுமையா துணை நிக்கிற நாளுங்க. எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்க மதிப்பு மரியாதையும் கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கேத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்துல எந்த குறையும் வராது. குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கே உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் தேடி வர்ற நாளுங்க. நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச ஒரு வேலைய உங்க நண்பர்கள் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்க பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைஞ்சு மனசு நிம்மதியா இருக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல லாபம் வந்து சேரும்.
வீட்ல இருந்த பழைய மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பண்ணசாமி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்கப் போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல லாபம் தேடி வர்ற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். மனசுல இருந்த பயம் எல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கேத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு நிம்மதியா இருக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.